சண்முக பரணி சீரியலில் இப்போ ராட்டாகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகம் வந்து நிம்மதியாக தூங்க முடியாமல் இருக்காங்க. இப்போ சபதம் வேற போட்டுட்டு வந்தாச்சு, அவள் என்னோட தங்கச்சின்னு. ஆனால் என் மனசுக்குள்ளே என்னமோ ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்கிற மாதிரியே தெரியுதுன்னு பரணிகிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப செல்லக்கனிக்கு நல்லா நிம்மதியாக தூங்க முடியல. அவங்க அம்மா வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. வேறு வழியே இல்லைங்க. பாப்பாவுக்கு நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் புரிய வைக்கணும்னா என்ன பண்ண முடியும்? நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்குங்க. சின்ன வயசில் நம்மக்கிட்ட அவள் கேட்ட விஷயத்த அடிக்கடி அவரை ஏதாவது ஒன்று பண்ண வச்சா அப்படி எதுவும் புரிய வைக்க முடியுமா? என்ன பண்ணுவோம்? சின்ன வயசில் தாலாட்டி பாட்டு பாடுவோம்ல, அந்த பாட்டை அவன் முன்னாடி பாடலான் இருக்கேன்னு நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து வாசல் நின்று பாடுறாங்க. சண்முகம் வீட்டு முன்னாடி நின்று சின்னதாக ஒரு பாப்பா சாங் மாதிரி பாடுறாங்க. அந்த இடத்துல இந்த சாங் வந்து ஆல்ரெடி செல்லக்கனி மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மனசில் வந்து ஒட்டியிருக்கு போல இருக்குது. அவங்களும் வந்து கோரஸ் பாட்டு லைட்டாக வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து பாடுறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்களையும் அறியாமல் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னே யாரோ பாடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த சாங் வந்து பக்கத்தில் இருக்கிற ரத்னா வந்து கேட்குறாங்க. ஆமாம், யாரோ பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்துடுறாங்க. அவங்க அப்பா வைகுண்டம், என்னம்மா ஆச்சு? தூங்க வேண்டியதானே? வாசலில் யாரோ பாடுற மாதிரி இருக்கான், அதனால் டிஸ்டர்பாக இருக்கான். இல்லைப்பா, அந்த பாட்டை நான் ஏகப்பட்ட வாட்டி கேட்டிருக்கேன்க்கா, என் மனசு வந்து அப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா, என் குழந்தைய என்கிட்ட விட மாட்டிங்களா? 10 மாதம் வயிற்றில் பெற்று சுமந்திருந்தா தானே தெரியும். என் பொண்ணை என்கிட்ட ஏன் தர மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பாசமாக வளர்த்துருக்கீங்க, அது எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தயவு செஞ்சு என் பொண்ணை கொடுத்துருங்கிற மாதிரி கதறாங்க. அந்த இடத்துல ஒன்று சண்முகலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. என்ன ஆச்சு? பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பம். அவங்களெல்லாம் ஒரு வாட்டி சொன்னால் புத்திமதியே வராதா? சண்முகம், அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்மளா எதுக்கும் முடிவுக்கு வர முடியாதுல்ல. உன்னோட பாசம் உன்னோடது, அவங்களோட பாசம் அவங்களோடது. நாங்கள் பேசி புரிய வச்சுக்கிறோம். இப்போ நான் ஆம்பளைங்களா வந்திருக்காங்க, அவங்க தானே வந்திருக்காங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் தங்கச்சியை மட்டும் தெம்பா இருக்க சொல்லு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரத்னாவும் பரணியும் மட்டும் வாசலுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து என்னங்க உங்கள் பிரச்சனை? திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கீங்களே, என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தயவு செஞ்சு போங்கங்க, இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்குறீங்களா? ஏங்க, இத்தனை வருஷம் காணாத பொக்கிஷத்தை நான் இப்போ பார்த்துருக்கேன், அதை திருப்பி என்கிட்ட தரது தானே ஒரு நல்ல முடிவாக இருக்கும். நீங்கள் என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த இடத்துல பேசும்போது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்க? இன்னமும் வந்து பொக்கிஷம் வேணுங்கிறாங்கன்னா என்னால் மனுஷனாக கூட நடந்துக்க முடியாதுன்னு சண்முகம் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து கத்துறாங்க. தயவு செஞ்சு போங்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்காத குறையாக வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நம்ம ரத்னாவும் பரணியும் அதான் சொல்லியாச்சுல அவங்க போவாங்கன்னு சொல்லி கதை வந்து தாப்பா போட்டாங்க. அவங்களுக்கு நான் வேறு மாதிரி சொல்லிட்டு வந்தட்டா, அவங்களையே கஷ்டப்பட்டு மல்லு கட்டி போக வச்சுருக்கேன். திருப்பி வந்து நீ எதாவது இடக்கு முடக்கா பண்ணி அதுவே உன் தங்கச்சி மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிட போகுது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விரிஞ்சிருது. இருப்பினும் அந்த சாங் வந்து கோரஸாக வந்து மனசுக்குள்ளேயே வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செல்லக்கனி இது வந்து யாருமே வந்து கவனிக்கலை. செல்லக்கனி மட்டுக்கும் காலையில் சீக்கிரம் வந்து ஏஞ்சிட்டாங்க. குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தோட்டத்துக்கெலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரத்னாவும் பரணியும் வாசலில் ஒத்துமையாக வந்து கோலம் போடுறாங்க. இன்றைக்கி நானும் வந்து உன் கூட கோலம் போடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கோலம் போட்டுட்டா போச்சுன்னு சொல்லி புள்ளி வச்சு கோலம் போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம். ஏன்னா திருப்பி திருப்பி அவங்க வந்து தொந்தரவு மேலே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இது சரி வராதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப திருப்பியும் சாங் வந்து கேட்குது. அச்சச்சோ, திருப்பியும் அந்த பாட்டு கேட்குது. கொல்ல பக்கத்துலேருந்து தானே கேட்குது. அப்போ நான் கொல்ல பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே, நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரணியும் ரத்னாவும் வேக வேகமாக கொல்லப்புறத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கொல்லப்புறத்தில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. பாட்டு பாடுறது வேறு யாரும் இல்லை, நம்ம செல்லக்கனி தான். என்னடா அது திருப்பி அந்த சாங் வந்து பாடுது. இந்த சாங் வந்து கேட்டாலே செல்லக்கனி வந்து டிஸ்டர்ப் ஆகிறா. பல வாட்டி வந்து அவள் பாடியிருக்கான்னு சொல்லியிருக்காளே, எனக்கும் மனசுக்கு நல்லாவே உறுத்துதுன்னு சொல்லி அவங்களும் வந்து பார்த்தா செல்லக்கனி பாடுற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போனா உண்மையிலேயே அவங்களோட பொண்ணு தானா? ஜோசியர் வந்து சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே பொண்ணு அவங்கக்கிட்டே போயிடுவாங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்து செம கடுப்பில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், என்ன இவ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா, எனக்கே தெரியாமல் என்னையே வந்து அறியாமல் இந்த பாட்டை வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க. எதுக்காக அந்த பாட்டை பாடுறாளா? வெளியில் இருக்கும்போது 1000 பிரச்சனையோட வீட்டுக்கு வந்தா திருப்பி இவ புது வகையான பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. வேணா நம்ம தான் முக்கியம் இல்லை அவங்க தான் முக்கியம்னு தெரிஞ்சா அவங்க கூடயே போக சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே செல்லக்கனி வந்து அழுகலுன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி ரத்னா வந்து ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீ வச்சது தான் எல்லாம் சட்டமா, செல்லக்கனியை வந்து இப்படி வந்து கோவப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. ஏன்டா கூறு இருக்காடா உனக்குன்னு சொல்லி வைகுண்டம் வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் செல்லக்கனி வந்து என்ன முடிவிடா எடுப்பா, நீயே யோசிச்சுப்பாரு, இதெல்லாம் செய்யறதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணுதா தோணலையா சொல்லு அப்படின்னோடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, தப்பா சரியான்னு தெரியாமல் நானும் திட்டிட்டேன், அவளை போய் சமாதானப்படுத்துங்க, இதெல்லாம் தேவையாடா உனக்கு, ஏன்டா பிரச்சனையை வந்து காம்ப்ளிகேட் ஆகாத ஆக்கி விடாதுன்னு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா, ஏதோ ஒரு கோவத்தில் வந்து பேசிட்டேன், ஃபுல்லாக வந்து சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி இருக்கிற கோவத்தை என் தங்கச்சிக்கிட்ட நான் காட்டிட்டேங்கிற மாதிரி வேதனைப்பட்டு இருக்காங்க சண்முகம் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து செல்லக்கனி வந்து அழுகுன்னு அழுகுறாங்க. அப்பனா நான் அவங்க வீட்டுக்கு தான் போகணுமா, அண்ணன் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்ல அழுகும்போது 2 பேரால் சமாளிக்கவும் இல்லை அந்த இடத்துல நம்ம பரணியாலையும்.